ஒரு சின்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கதை மாதிரி குட்டி கதை எனக்கு நினைவு வருது. ஒரு கழுகு, ஒரு கொக்கு, வயசான கொக்கு, அது நிறைய மீனை எடுத்து சாப்பிட்டுட்டு வயசாகி கிடக்குது, ரெக்கெல்லாம் போயிடுச்சு, அதால மீன் எடுத்து சாப்பிட முடியாத நிலையில இருக்குது. பக்கத்துல இருக்கிற குட்டெல்லாம் காஞ்சிருச்சு, அதுல இருக்க மீனெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருச்சு. கொஞ்சம் தண்ணீரோடு இருக்கக்கூடிய குட்டை ஒன்று இருக்குது, அங்க போய் நின்றுகிட்டே இருக்குது. ஆனால் அது முடியல. ஆனா மீன் குஞ்சுகள்லாம் வந்து பார்த்து எட்டி எட்டி பாக்குது. அப்படி பாக்குறப்ப கொக்கு கிட்ட ஒரு மீன் மட்டும் துணிச்சலா போய் என்ன சொல்லுது, எப்பா நீ ரொம்ப நாள் எல்லாரையும் வேட்டையாடி அதை எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருவ, நீங்க வந்து எங்களை பிடிக்காம உட்கார்ந்துருக்கியன்னு கேட்கிறப்ப அது தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஆனால் தந்திரமாக சொல்லுகிறது, இல்லை இல்லை தண்ணி வச்சிருச்சுன்னா நீங்க செத்து போயிடுவீங்கன்னு எனக்கு யோசனையா இருக்கு, உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னிச்சான். உடனே அந்த கொக்கு சொன்னதை நம்பி அங்க இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகள் எங்களை எப்படியா காப்பாற்றி விடுங்கன்னு சொல்றப்ப, பக்கத்து குட்டையில நிறைய தண்ணி இருக்கு, இங்கிலேருந்து உங்களை பிடிச்சி கொண்டு போய் அங்க போட்டுறேன், நீங்க உயிர் வாழலான்னு சொல்றதை நம்பி பல மீன்களை பிடிச்சிட்டு போய் டெய்லி தின்னுக்கிட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த மீன்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு நண்டு சொன்னிச்சான், இந்த மீன்களை பார்த்து ஏதோ சதி நடக்குது, உங்கள் குழுவில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்குது, இறையாடிட்டு இருக்கு, நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறப்ப நம்பாமல் போனிச்சுக்கலாம். கடைசியாக நண்டு என்ன செஞ்சான், இந்த முறை ஏதோ சந்தேகமாக இருக்குது, நான் போகிறேன் என்று சொல்லி என்னையும் காப்பாற்றி விடுங்கன்னு நண்டு சொன்னிச்சான். அப்படி நண்டு போய் நின்று கொக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப மீன் ஏற்கனவே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அந்த பாறையில் மீன் முள்ளு கிடக்கிறது மண்டையோட. அந்த நண்டு பார்த்துட்டு என்ன இப்படி கிடக்குதுன்றப்ப, எனக்கு வேறு வழி இல்லை, வயசாகிடுச்சு, பொய் சொல்லி தான் நான் இவனை வேட்டையாடி சாப்பிட வேண்டியிருக்கும் என்று சொல்லி அந்த மீனை சாப்பிட போனப்ப நண்டுகிட்ட சொன்னிச்சான், அப்பொழுது உன்னையும் சாப்பிட போறப்ப அது கொடுக்கால கண்ணையும் கொத்தி கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பையும் இறுக்கி பிடித்த பொழுது அது உயிரோடு மடியக்கூடிய நிலைக்கு மாறுகிறது. நண்டை போட்டுவிட்டு பாறையோடு மோதி இறந்து விடுகிறது. இன்றைக்கு இந்துத்துவ சனாதன சக்திகள் எப்படி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அது குஜராத்தாக இருக்கட்டும், இன்னும் பிற மாநிலங்களாக இருக்கட்டும், ஒரு மீனாக எடுத்துட்டு போய் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று இந்துத்துவம் என்கிற, பாசிசம் என்கிற, RSS என்கிற இந்த சங் பரிவார கூட்டங்கள் வேட்டையாடி இந்தியாவில் பல மாநிலங்களை வேட்டையாடி விட்டது. ஆனால் தமிழ்நாட்டை வேட்டையாட முடியாது என்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்சிய கருத்து இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த கொக்கை எப்படி நண்டு தன் இனத்திற்காக வீழ்த்தியதோ, அது தன்னுடைய இனமாக இல்லை என்றாலும் கூட சகவர்களுக்காக மனிதநேயத்தோடு வீழ்த்தி காட்டியதோ, அதுபோல இந்தியாவில் நரேந்திர மோடி என்கிற பாசிச ஆட்சி இன்றைக்கு நிறைய பிடித்து இருக்கக்கூடிய அந்த ஆட்சி, அது குஜராத்திலே பழி வாங்கியது, இன்னும் பல இடத்திலே பழி வாங்கியது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் பழி வாங்கி இரத்தக்காடாக மாற்றிய பிறகும் தமிழ்நாட்டில் கால்வதிக்க விடமாட்டேன் என்று தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா முழுவதும் எதிர்ப்பை வளப்படுத்தி ஒரு சனாதன எதிர்ப்பை நிலைநாட்டி வருகிற எழுச்சி தமிழர் எங்கள் அண்ணன் தலைவரே, நீர் நீடூடி வாழ்க, உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்காக களத்து நிற்போம், உங்களோடு நிற்போம், உங்களோடு இணைந்த கரங்களாக நிற்போம். நீங்கள் இடது என்றால் இடது, நேர என்றால் நேரே, நாங்கள் பாய சொல்லி இடத்தை நாங்கள் பாய்வோம், ஆனால் வலது நோக்கி நாங்கள் திரும்ப மாட்டோம். நீங்கள் கொண்ட கொள்கையில் நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கிறீர்களோ அதே உறுதியுடன் நாங்களும் உங்கள் பின்னால் வலம் வருவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த பெருமையை எங்களுக்கு சேர்த்த எங்கள் அன்பு தலைவரே, நீங்கள் வாருங்கள், சிறப்புரை ஆற்றுங்கள் என்று